Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பக்ரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான மகன் மிஸ்டர் வருண் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் நிறைவாய் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த 2026 வருஷத்துல உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனத்தை இன்னைக்கு தியானித்து நாம் ஜெபித்து முடிக்கலாம். சங்கீதம் 65:11 வசனம். சங்கீதம் 65:11 வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷம் கர்த்தர் தம்முடைய நன்மையினால் உங்களை முடிசூட்டுவார். திருமண காரியங்கள், வேலைக்குரிய காரியங்கள், வியாபார விஷயங்கள், பிள்ளை பேரு, ஆவிக்குரிய ஊழியங்கள், ஆவிக்குரிய வரங்கள், நன்மையான எந்த ஈவும் பரிபூர்ணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு அவரிடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளை தருவாராக. இரண்டாவது பகுதியை சொல்லுது, உம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷம் நமக்கு ஒரு பாதை, அதுல நெய்ன்னு சொல்லும் போது 3 காரியங்கள்: ஃபேட்டினஸ் கொழுமை, ஃப்ரெஷ்னஸ் புதுமை, ஃப்ராக்ரன்ஸ் வாசனை. இது 3 நிறைந்ததுதான் நெய். கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுக்கு நெய்யாய் பொழியறதுக்கு உங்க வாழ்க்கை நற்மணம் வீசக்கூடியதா இருக்கும். நல்ல மனமுள்ள ஒரு வாசனை வீசுகிற ஒரு வாழ்க்கையாக உங்க வாழ்க்கை காணப்படும். இரண்டாவது ஃப்ரெஷ்னஸ். ஃப்ரெஷ்னஸ் சொல்லும் போது எப்பொழுதுமே பழமையாய் போகாத ஒரு தன்மை. ஒவ்வொரு நாளும் புதுசா இருக்கும், ஒவ்வொரு மாதமும் புதுசா இருக்கும், ஒவ்வொரு மணி நேரமும் அந்த ஃப்ரெஷ்னஸ் குறையவே கூடாது. மூணாவது சொல்லப்படுகிறது ஃபேட்டினஸ். ஃபேட்டினஸ் சொல்லும் போது செழுமையும் கொழுமையும் நிறைந்தது. கொழுப்பான பதார்த்தங்கள் எல்லாருமே ஃபேட்டை ரொம்ப விரும்புவாங்க. நெய்யில இந்த 3 தன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இந்த வருஷம் அப்படிப்பட்டதாய் காணப்படட்டும். வருஷத்தை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நெய்யை போல தொடர்ந்து வரும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, வருஷத்தை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. நெய்யின் சொல்லும் போது ஃப்ரெஷ்னஸ், நெய்யின் சொல்லும் போது ஃபேட்டினஸ், நெய்யின் சொல்லும் போது ஃப்ராக்ரன்ஸ். ஆண்டவரே, நற்கந்தம் வீசக்கூடியவர்களாக, கொடுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஒவ்வொரு மணி நேரமும் ஆண்டவரே புத்துணர்ச்சியோடு இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, கோவிந்தன் ஒரு பேரை பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். பாதைகள் நெய்யாய் பொழியும். ஒரு மனுஷன் எல்லா வியாபாரத்தையும் இழந்து போயிருக்கிறார். கர்த்தர் இன்னைக்கு அந்த வியாபாரத்தை மீண்டுமாய் செழிக்க செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பாக்யராஜ், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். கடந்த வருஷத்துல நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல கர்த்தர் பெற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். இந்த சேனலை நடத்துகிற வருணையும் அவருடைய குடும்பத்தையும் இந்த வருஷத்துல கர்த்தர் பல மடங்கு பெருக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒன்று குறைவுபட்டு போகாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். God bless you. இந்த வருஷம் உங்களுக்கு நெய்யாய் பொழிகிற ஒரு வருஷமாக 2026 அமைவதாக. ஆமென். ஆமென்.